வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? எலக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாஸை நம்ம பார்க்குறோம். எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க, டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் எந்தெந்த நிறுவனங்கள் எந்த கட்சிகளுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வரல. கூடிய விரைவாக அந்த தகவலும் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பல மீடியாக்கள் ஃபேக்கான நியூஸை ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி தந்தி டிவி, கலைஞர் செய்திகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பாகிஸ்தான் நிறுவனத்துக்கிட்ட இருந்து பாஜக நன்கொடை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு நிதி கொடுத்தாங்க, நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டே வரல. அதுக்குள்ளே சும்மா அடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது பாகிஸ்தான் நிறுவனமே கிடையாது. ஹப் பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்ம நேற்று டீட்டெயில் ஆதாரத்தோட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இடி, வருமான வரித்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, மத்திய பாஜக அரசாங்கம் அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் இது மாதிரி டொனேஷனை மிரட்டி வாங்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதாவது இடியை ஒரு ரைடு அனுப்புகிறாங்க, இல்லை இடி ஒரு நிறுவனத்துடைய ஹெட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிறகு அந்த நிறுவனம் பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, இடியையும் இன்கம் டேக்ஸையும் எதுக்காக பிஜேபி பயன்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிம்பத்தை யார் கட்டமைக்கிறது அப்படின்னா சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இது போன்ற செய்திகளை எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன் நியூஸ், சன் டிவி, சன் நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 2, 2022 அன்னைக்கு 409 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இது எப்போ? ஏப்ரல் 2, 2022. அடுத்து ஒரு 5 நாளில் ஏப்ரல் 7, 2022 தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இதில் உண்மை என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறுவனங்கள் எந்த கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலே வராது. இதுதான் உண்மை. ஓகே, தேர்தல் பத்திரம் வாங்கிய நாள் ஏப்ரல் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் பத்திரம் பாஜக தான் வாங்கினாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி லாட்டரி மார்ட்டினுடைய அவர் தொடர்புடைய கம்பெனி. லாட்டரி மார்ட்டினுடைய ஃபேமிலியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு அவருடைய மருமகன் விசிகால ஒரு துணை பொது செயலாளராக இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால பிஜேபிக்கு தான் அவங்க கொடுத்தாங்க 1368 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்ன பொய் அப்படின்னா, ஆரோபிண்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏப்ரல் 11, 2022 அன்னைக்கு, எப்படி ஏப்ரல் 11, 2022 அன்னைக்கு அந்த ஆரோபிண்டோ நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனரை இடி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு 4 நாள்ல ஏப்ரல் 15, 2022 அப்ப தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஏப்ரல் 11 நிர்வாக இயக்குனரை அரெஸ்ட் பண்ணி மிரட்டி ஏப்ரல் 15 தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொய். இதில் உண்மை என்ன அப்படின்னா, ஏப்ரல் 15, 2022 அன்னைக்கு தேர்தல் பத்திரம் யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த நிறுவனம் ஏப்ரல் 15 தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க, டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஆரோபிண்டோ நிறுவனமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 11 நிர்வாக இயக்குனரை அரெஸ்ட் பண்ணி ஏப்ரல் 15 நன்கொடை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஏப்ரல் 15 எந்த நிறுவனமும் யாருக்கும் டொனேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏப்ரல் 11 அந்த நிர்வாக இயக்குனர் அரெஸ்ட் ஆகலை. அந்த நிர்வாக இயக்குனர் எப்போ அரெஸ்ட் ஆகுறாரு அப்படின்னா, நவம்பர் 10, 2022 அப்போ அரெஸ்ட் ஆகுறாரு. அப்போ இதுவும் ஒரு பொய். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா, நவம்பர் 11, 2023 அப்போ ஐடி ரைடு போயிருக்கு. எப்போ? நவம்பர் 11, 2023 ஐடி ரைடு போயிருக்கு. இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ்க்கு ரைடு போயிருக்காங்க. அடுத்து ஒரு 6 நாட்களில் எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இதனுடைய உண்மை என்ன தெரியுமா? இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் அப்படிங்கிறவங்க 80 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு 80 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது, அந்த லிஸ்ட்டு வரல. ஆனால் 80 கோடி டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 80 கோடி ரூபா டொனேஷனில் 49 கோடி ரூபா டொனேஷன் வரைக்கும் ரைடுக்கு முன்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது ரைடு நடக்கிறதுக்கு முன்பாகவே 80 கோடி ரூபா டொனேஷனில் 49 கோடி ரூபா வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸே டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் 19
இது மாதிரி டொனேஷனுக்காக தான் இடி ஐடி வந்து ரைடை நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தெரிய வருது. 4வது கல்பாத்தாரு அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சன் நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 4, 2023, மறுபடியும் சொல்கிறேன், இந்த டேட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 4, 2023 அப்போ வருமான வரித்துறை வந்து இந்த கல்பாத்தாரு அப்படிங்கிற நிறுவனத்தை ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணி அடுத்து ஒரு 2 மாதத்தில், ஒரு 1.5 மாதத்தில் அக்டோபர் 10, 2023 அப்போ தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொய் குற்றச்சாட்டு. ஓகே, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா இந்த கல்பாத்தாரு அப்படிங்கிற நிறுவனம் 30 கோடி ரூபா வரைக்கும் டொனேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கட்சிகளுக்கு அப்படிங்கிறது தெரியாது. அந்த 30 கோடி ரூபா டொனேஷனில் 20 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு சொன்னாங்கல்ல, ஆகஸ்ட் 4, 2023 ரைடு நடக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ரைடுக்கு முன்பாக 20 கோடி ரூபா வரைக்கும் டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரைடை நடத்துகிறாங்க இடி, பிறகு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ரைடுக்கு முன்பாகவே இந்த நிறுவனங்கள் எல்லாமே டொனேஷன் கொடுத்துருக்காங்க, பல அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் ஒரு உதாரணம் தான் இந்த கல்பாத்தாரு அப்படிங்கிற நிறுவனம். 30 கோடி ரூபா டோட்டலாக டொனேட் பண்ணியிருக்காங்க. அதில் 20 கோடி ரூபா வரைக்கும் ரைடுக்கு முன்பாகவே டொனேஷனை வந்து அவங்க வழங்கியிருக்காங்க. அதனால் இடி உடைய ரைடுக்கும் டொனேஷன் வாங்குறதுக்கும் ரிலேஷனே இல்லை, முரண்பாடாக இருக்குது. இவங்க சொல்கிறதுக்கும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போதும் முரண்பாடான தகவல்கள் நிறையா வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எந்தெந்த நிறுவனங்கள் யாருக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் எதை பற்றியும் நம்ம பேச முடியும். அதுக்கு முன்பாக இப்படியெல்லாம் செய்திகளை போடுறது, யாருக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியாமல் அது பாஜக தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு போக்கு அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அமித்ஷா வந்து இந்தியா டுடே கான்க்ளேவில் அவர்கிட்ட வந்து இது குறித்து கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா 303 எம்பிக்கள் வந்து இருக்காங்க. 303 எம்பிக்களுக்கு 6000 கோடி ரூபாய் கிட்ட டொனேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. மீதி 242 எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 14000 கோடி ரூபா வரைக்கும் டொனேஷன் வாங்கியிருக்காங்க. நாங்கள் 303 எம்பி 6000 கோடி டொனேஷன் வாங்கியிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா 242 எம்பி 14000 கோடி அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் உண்மையான தகவல்கள் நிறையா வர வேண்டியது இருக்குது. அந்த உண்மையான டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் போய் மறைஞ்சிக்குவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. அந்த உண்மையான டேட்டாஸு, இனி வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டே இவங்க பிளான் பண்ணது என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் அம்பானி அதானியுடைய பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அம்பானி அதானியுடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லையா, அதுவே அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு. பிறகு பாகிஸ்தான் கம்பெனிக்கிட்ட இருந்து நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் ஃபேக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அதன் பிறகு இப்போ வந்து ஏஜென்சிஸ், அமலாக்கத்துறை, இடி இது மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டும் முக்கால்வாசி ஃபேக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்கட்சிகளுடைய கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னா 6000 கோடி பாஜக வந்து டொனேஷன் வாங்கியிருக்காங்க, அது ஸ்கேமு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு எப்படி வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் டொனேஷன் வாங்கியிருக்கீங்க? ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு எப்படி ஒருத்தங்க 1500 கோடி ரூபாய் கிட்ட டொனேஷன் வாங்கியிருக்காங்க? அப்போ அது ஸ்கேம் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது ஸ்கேமு அப்படின்னா இதுவும் ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எந்த கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இது போன்று மீடியா அப்படிங்கிற பேரில் பொது வெளியில் வாந்தி எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.